இல்லை, நாம் தமிழர் நம்ம ஆரம்பத்திலேருந்து அவங்களுடைய அந்த ஆட்சி வரைவு திட்டத்தை பாராட்டிக்கிட்டு இருந்தோம். என்னன்னா அவங்க வந்து 3 பொருட்கள் தான் இலவசம். குடிக்க தண்ணீர், பார்க்க மருத்துவம், படிக்க கல்வி. இந்த 3 தான் இலவசம். வேறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை அவங்களே தேடி சம்பாரிச்சுக்கிற மாதிரி தான் எங்களுடைய ஆட்சியும் அரசாட்சி முறையும் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை நானே பல இடத்துல பல விவாதங்கள்லேயும் சரி, பல யூடியூப் சேனலும் உங்கள் சேனலுமே நிறையா வந்து நம்ம அதை பாராட்டியிருக்கோம். இல்லை, கட்டாயமாக இது எல்லாருமே விமர்சிக்க தான் செய்வாங்க. என்ன காரணம்னா, இதே விமர்சனத்தை தானே நம்ம போன தடவை இருந்த திமுக மேலேயும் வச்சோம். நீங்கள் என்னத்தை சொன்னீங்க, என்னத்தை செஞ்சீங்கிறத நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க திமுக சொன்னது பூரா என்ன, நாங்கள் சொன்னது பூரா எல்லா ஆட்சிக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா தேர்தலையும் சொன்னதை பூரா செஞ்சுட்டாங்களா? இதுதான் அவங்க கொடுத்த பதில். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இங்கே மாற்று சக்தின்னு வராரு. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, சொல்லாமே செஞ்சுருக்கலான்றீங்க. சொல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ முடியுங்க. இப்போ யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்போ இதில் வந்து சீமான் செஞ்சதை வந்து ஏன் விஜய் அவர்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடாதுன்னு நான் நேற்று பேட்டியில் கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி போதையில் இருக்கிறவனை அவனை மேலே போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காம அந்த போதையிலிருந்து கீழ் நோக்கி படிநிலையில் தானே கொண்டு வரணும் அரசாங்கம். அப்போ சீமான் சொன்ன மாதிரி நீங்கள் கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இங்கே. அப்போ அந்த மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தா கூட அது இன்னொரு கட்சியினுடைய வாக்குறுதின்னு பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள், ஆண்ட கட்சிகளுடைய நல்ல திட்டங்கள் தொடரும்னு சொல்லியிருக்காரு. அதை மாதிரி ஆண்டவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் நல்ல திட்டங்களை கண்டினியூ பண்ணும்போது ஆளாத இருந்த நாம் தமிழர் கட்சி அவங்க கொடுத்த வாக்குறுதியில் இந்த கல்லை ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசியிருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது வேற. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நான் 5 பைசா கூட இந்த அரசாங்க பணத்தில் நான் கை வைக்க மாட்டேன். அதே வந்து பதவி இருக்கும்போது இன்னொரு வார்த்தையும் சேர்த்துனார், யாரையும் நான் 5 பைசா கை வைக்க விட மாட்டேன். இதுக்கு தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இலவசங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காக இல்லை. அப்போ மக்கள் வந்து உங்களே திமுக செஞ்ச அதிமுக பார்த்து சலிச்சு போன இந்த ஊழல்கள் அற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி வந்து மக்களுடைய வரி பணம் திருடு போகாமல் இருக்கணும். மக்களுடைய பணம் மக்களுக்கே வந்து திருப்பி நல்ல முறையில் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கான உண்டான திட்டங்களுக்காக நீங்கள் செலவுபடுத்தணும். இலவசங்களை வந்து அள்ளி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு அரசியல் தட்டாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ். எப்படி இருக்கீங்க? அட்டாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், நம்ம தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா கொடுக்கும்போதும் சரி, நாம் தமிழர் கொடுக்கும்போதும் சரி, அதை கம்பேர் பண்ணி பல விஷயங்களை வந்து பேசியிருந்தோம். அதில் வந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடியை பற்றி கூட நம்ம விரிவாக பேசியிருந்தோம். நீங்களும் அதை வரவேற்று இருந்தீங்க. இப்போது விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு தாவேகா ஆட்சியில். ஆனால் வாக்குறுதியில் சொன்னது 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்க அனைத்து விவசாய கடன் தள்ளுபடின்னு தான் சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள். இப்போது சில நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக திமுக அதிமுக இதை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, இதை எப்படி பார்க்குறது? இல்லை, நம்ம ஏற்கனவே அவங்க தாவேகாவுக்கு சொல்லியிருந்தது அவங்களுக்கு ஒரு பெருத்த பிரச்சனையாக வரப்போகிறது அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் தான். மற்றபடி தேவையில்லாதது, நீங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதியில் ஒரு விவசாயிகளுக்கு உதவுறதுங்கிறது பரவாயில்ல. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இலவசங்களுக்கு எதிரான, ஆனால் தேவையானவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு உதவணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது, ஆனால் நிறையா தாவேகாவில் வந்து நிறையா இலவசங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறவங்க விஜய்க்காக தான் வாக்களிப்பாங்களே ஒழிய அவர் வந்து ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க, அதுக்காக வாக்களிக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க கொடுத்த வாக்குறுதிங்கிறது வந்து யாருமே முழுசாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணது தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவே வருது. ஸோ அதனால் வந்து இது தேவையில்லாத வாக்குறுதிகள், எதுக்காக இத்தனை வாக்குறுதிகளை தேவையில்லாமல் அள்ளி தெளிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை நம்மளே வச்சுருந்தோம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து அவங்க என்னென்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து முன்னெடுத்து முதல்ல 200 யூனிட் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கப்பெண் படை, அதே மாதிரி போதை தடுப்பு அதிரடிப்படை, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி விவசாயிகள் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து பாராட்டக்கூடியது தான். ஆனால் இதில் வந்து அவங்க சொன்ன இது என்னன்னாக்கா,
சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடனில் 100% தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்து அனலைஸ் பண்ணி அதை செய்யப்படணுங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்க நேற்று கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆணையில் பார்க்கும்போது நமக்கு ரூபாயினுடைய அடிப்படையில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் மாதிரி வருது. பர்சன்டேஜ் அதாவது 50,000 வரைக்கும் இருந்தால் முழுசாக இது, அதுக்கு மேலே 50,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும்ங்கிறது அந்த படிநிலை கொடுத்து 1 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு தள்ளுபடி அப்படிங்கிறது அந்த குறு சிறு விவசாயிகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து நான் எதிர்பார்த்தது வந்து அந்த வெள்ளை அறிக்கை வர வரைக்கும் எதுவும் இந்த மாதிரி திட்டங்கள் தள்ளுபடிகள்லாம் எதையும் செய்ய மாட்டாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் அதில் வந்து ஒரு பதில் சொல்லி அது வந்து ஏதாவது தள்ளி போட முடியுமா இல்லை வந்து இன்னும் சில காலங்கள் அவகாசம் கேட்டு இதை செய்ய முடியுமான்னு பார்ப்பாங்கங்கிறத பார்த்தோம். பட் இப்போ வந்து அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்களா இந்த ஒரே ஸ்டெப்லன்னா இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆணையிலே பார்க்கும்போது அவங்க ஆர்பிஐனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்னே என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் தள்ளுபடி செய்யக்கூடிய பணத்தை 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளார அரசாங்கம் வந்து கட்டிடணுங்கிறது இருக்குது. இது யாருக்காவது இந்த வாங்கின பணத்தை யாரோ ஒருத்தர் கட்டி ஆகணும். இது வந்து தள்ளுபடினா வேண்டாம் கடன் சும்மா போயிடுச்சு போங்கன்னு கொடுக்கறது இல்லை. அரசாங்கம் அந்த கடனை வந்து விவசாயிகளுடைய சார்பாக அவங்க போய் அதை கட்டணும். இது வந்து தள்ளுபடினா இல்லை எல்லாமே இப்போ ரப்பர் எடுத்து அழிக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து கணக்கு பார்க்கும்போது ஒரு 14,22,000 விவசாயிகள் இதனால் பயன்பெறுவாங்க. இதில் வந்து ஒரு 2,044 கோடி ரூபாய் வந்து இதில் வந்து இந்த தள்ளுபடி பண்ணுறன்றாங்க. அப்போ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து ஒரு 14,22,000 விவசாயிகள் முழுமையாக பயனடையலைனாலும் 2,044 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்க பலன் பெறுறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது இதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்க அதை விளக்கமே கொடுத்து இது 45 to 60 நாளைக்குள்ளார நம்ம கட்ட வேண்டியது இருக்கிறனால இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு இந்த 2,044 கோடிக்கு வந்து இன்றைக்கி நம்ம அந்த விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறோம். தள்ளுபடினா அரசாங்கம் அதை அவங்க சார்பாக இப்போ கட்டப்போகுது. அப்போ இந்த விவசாய கடன்கிறது வந்து இன்னும் ஒரு செகண்ட் ட்ரான்ச் தேர்ட் ட்ரான்ச்சுங்கிற மாதிரி போகலாங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லை அது எதிர்பார்ப்பா தானே சார் இருக்குது, போகுமான்னு சொல்லிட்டு தெரியல சார். இல்லை அதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. அந்த நம்ம அந்த ஆர்டரை எடுத்து படித்து பார்க்கும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை படித்து பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடியது இந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இதை செய்கிறோம். இன்னும் வந்து 45-60 நாளைக்குள்ளார நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணதுக்குள்ளார அரசாங்கத்துக்கு நம்ம கட்டி ஆகணும் இந்த பணத்தை. அதனால் அதெல்லாம் கருத்தில் வச்சு இப்போ இதை செய்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து இன்னும் 2வது கட்டம் 3வது கட்டம் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது இல்லைன்னாலும் நம்ம என்னங்கிறத அப்போ தான் நம்ம முடிவு பண்ணோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பை பார்க்கும்போது இது வந்து தொடர்ந்து நிதிநிலைகளெல்லாம் ஆராய்ஞ்சு நிதிநிலைகள் வந்து கொஞ்சம் சிறப்படுத்தினதுக்கப்புறம் இந்த விவசாயிகளுக்கு மறுபடியும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தள்ளுபடியும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் வந்து ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நடைமுறைக்கு சாத்தியமானதை நான் வாக்குறுதியாக கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்படி வரும்போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகுதுல. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ இந்த விவசாய விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை தொடங்கியிருக்காங்க. விஜய் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை கட்டாயமாக இது எல்லாருமே விமர்சிக்கத்தான் செய்வாங்க. என்ன காரணம்னா இதே விமர்சனத்தை தானே நம்ம போன தடவை இருந்த திமுக மேலேயும் வச்சோம். நீங்கள் என்னத்தை சொன்னீங்க என்னத்தை செஞ்சீங்கிறத நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க திமுக சொன்னது பூரா என்ன, நாங்கள் சொன்னது பூரா எல்லா ஆட்சிக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா தேர்தலையும் சொன்னதை பூரா செஞ்சுட்டாங்களா? இதுதான் அவங்க கொடுத்த பதில். அதுக்கப்புறம் பழகி போச்சு சார். அது வந்து மக்களுக்கும் வந்து அப்போ இந்த வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதியில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றுவாங்கன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய வாக்குறுதின்னு கொடுத்த உடனே முழுக்க அது 100% நிறைவேற்றுவாங்களாங்கிறது இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து இங்கே மாற்று சக்தின்னு வராரு. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது சொல்லாமே செஞ்சுருக்கலான்றீங்க. சொல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ முடிங்க. இப்போ யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ வாக்களிச்சவங்க கிட்ட பூரா நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்து தேர்தலில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா பேர்த்திட்ட நம்ம கலந்துரையாடிட்டே இருந்தோம். என்ன எதுக்காக போட்டிங்க, என்ன போட்டிங்க, யாருக்கு போட்டிங்க போது பிரதானமான நபர்கள் வந்து நாங்கள் தாவேக்காக்கு போட்டோம், என்ன காரணத்தினால போட்டிங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் ஒரு ஆள் கூட நாங்கள் வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போட்டோன்னு சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்லை. நீங்களும் விசாரிச்சிருப்பீங்களே யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு? யாராவது
விஜயனுடைய வாக்குறுதி வந்து அருமையாக இருந்துச்சுங்க, நிறையா எங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நாங்கள் அவருக்கு வாக்கு போட்டோன்னு யாராவது சொன்னாங்களா? திமுக வேணாம் அதனால் போதும், அவ்வளோதான். அதுதான் மக்களுடைய நிலைமையும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு விஜய் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி அப்பயே நம்ம கேட்டது வந்து என்னன்னா, எதுக்காக இவ்வளோ இலவசங்களை அள்ளி கொடுக்குறீங்க? ஏன்னா வந்த முதல் நாளே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆமாம், தேவையே இல்லாதது, எதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம்? அப்போ உங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கறது வேற. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நான் 5 பைசா கூட இந்த அரசாங்க பணத்தில் நான் கை வைக்க மாட்டேன். அதே வந்து பதவி ஏற்கும்போது இன்னொரு வார்த்தையும் சேர்த்துனார், யாரையும் நான் 5 பைசா கை வைக்க விட மாட்டேன். இதுக்கு தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இலவசங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காக இல்லை. அப்போ மக்கள் வந்து உங்களே திமுக செஞ்ச அதிமுக பார்த்து சலிச்சு போன இந்த ஊழல்கள் அற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி வந்து மக்களுடைய வரி பணம் திருடு போகாமல் இருக்கணும், மக்களுடைய பணம் மக்களுக்கே வந்து திருப்பி நல்ல முறையில் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கான உண்டான திட்டங்களுக்காக நீங்கள் செலவுபடுத்தணும், இலவசங்களை வந்து அள்ளி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து மக்கள்கிட்ட யார் யாரெல்லாம் தாவேக்காவுக்கு போட்டீங்கன்னு கேட்கும்போது ஒருத்தர் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருமே ஒருத்தர் கூட நாங்கள் வாக்குறுதியை பார்த்தங்க, எங்களுக்கு இவ்வளோலாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாருங்கன்னு வாக்களிக்கல. இது தேவையும் இல்லை. படிச்சாங்களான்னு தெரியல, அது ஒரு பக்கம். எங்கே வந்து அந்த புத்தகத்தை எடுத்து அவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க, ஏன்னா நேரமே இல்லை அவங்களுக்கு. அப்போ வந்து இதெல்லாம் அவர் கொடுத்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கட்டாயமாக இவர் அள்ளி கொடுத்தனால இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுமா? கட்டாயம் உள்ளாக்கப்படும். இப்போ நீங்கள் பொதுமக்கள் எதிர்பார்க்கலாம்ல, எதிர்கட்சிக்காரங்க கேட்பாங்கல்ல, அரசியலாக்குவாங்க. விஜய்க்கு வாக்களித்தவர்களோ இல்லை வந்து பொதுமக்களோ வந்து எங்களுக்கு நேர்மையான ஊழலற்ற டிரான்ஸ்பரண்டான ஆட்சி இருந்தால் போதும்னு நினைச்சாங்கன்னா கூட எதிர்கட்சிக்காரங்க இதை விட மாட்டாங்கல்ல. அவங்க வந்து இதை அரசியல் பண்ணணும்னு செய்வாங்களா? அதை நம்ம தப்புன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, நடைக்கு சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன்னு. அப்போ நீங்கள் இதை சொன்னீங்களே செய்யுங்கன்னு கேட்கறதுக்கும் எதிர்கட்சிக்காரங்களுக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது இந்த விவசாய விஷயத்தில் வந்து நாம் தமிழர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அவங்களும் விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணுவோம், விவசாயி இதுக்கப்புறம் கடன் வாங்காத அளவுக்கு பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னார். விஜய் அவர்களையும் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் தமிழரை எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு நினைக்கிறீங்க? அவர் இல்லை, நாம் தமிழர் நம்ம ஆரம்பத்துலேருந்து அவங்களுடைய அந்த ஆட்சி வரைவு திட்டத்தை பாராட்டிக்கிட்டு இருந்தோம். என்னன்னா அவங்க வந்து 3 பொருட்கள் தான் இலவசம்: குடிக்க தண்ணீர், பார்க்க மருத்துவம், படிக்க கல்வி. இந்த 3 தான் இலவசம். வேறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை அவங்களே தேடி சம்பாரிச்சுக்கிற மாதிரி தான் எங்களுடைய ஆட்சியும் அரசாட்சி முறையும் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை நானே பல இடத்துல பல விவாதங்கள்லேயும் சரி, பல யூடியூப் சேனலும் உங்கள் சேனலுமே நிறையா வந்து நம்ம அதை பாராட்டியிருக்கோம். நேற்று கூட நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த கோயம்புத்தூர் மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கூட அவங்க கணவரே வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த இறந்து போன பொண்ணுடைய தகப்பனாரே சொல்கிறாரு வந்து என்னுடைய மனைவி வந்து போதையில் இருந்தாங்கன்னு. அப்போது இவ்வளோ நாளாக வந்து குற்றம் செய்கிறவர்கள் வந்து போதையில் போய் குற்றம் செஞ்சு பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தாய் போதையில் இருந்த காரணத்தினால அதெல்லாம் என்கொயரியில் வந்து முழுசு விவரங்கள் வரட்டும், நம்ம உடனே நம்ம பழி போடணுங்கிற எண்ணமும் கிடையாது. பட் இதுவும் ஒரு காரணமாக அங்கே இருந்திருக்குதுங்கிறது தான் நமக்கு இப்போ வெளிப்படுது. அதனால் நேற்றே நான் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, இப்போ தாவேக்காவுடைய அமைச்சர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்றைக்கி வந்து டாஸ்மாக முன்னா என்ன ஆகும்னு தெரியுங்களான்னு அவர் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் பத்திரிகை இது மதுவிலக்கு கடையை சாத்தினா என்ன ஆகும், 10 ரூபாய்க்கு விளக்கமும் தராரு. எனக்கு வந்து அதில் மாற்று கருத்து நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு போதைக்கு அடிமையாகிறவன் வந்து எடுத்த உடனே அடிமைன்னு போகிறதில்ல. அவன் என்ன பண்ணுறான், முதல்ல வந்து சும்மா வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கர்னு ஆகிறான், அப்புறம் கொஞ்சம் ஜாலிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் அடித்தா குடிக்கலான்னு போகிறான். அப்புறம் அவன் குடிக்க ஆரம்பத்தில் வந்து அவனுக்கு குறைஞ்ச அளவுக்கு குடித்தாவே போதை ஏறிடும். ரெகுலராக குடிக்கிறவனுக்கு அதே அளவு அப்படியே மெயின்டைன் ஆகுமா சரண்ராஜ்? அவன் கிராஜுவேட் ஆகிறான், அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகிறான். அவன் இல்லை எனக்கு முதல்ல ஒரு குவார்டர் அடித்தா தான் போதை ஏறணும், அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் அடித்தா தான் போதை ஏறணும். அப்போ என்ன ஆகுறான், அப்போ இந்த மாதிரி அவனை வந்து நீங்கள் அவனை கடத்திக்கிட்டு போகிறீங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க அவனுக்கு போதைக்கு. அப்பையும் கடைசியில் சரக்கடிச்சும் போதை இல்லைங்கிறவனுக்கு கஞ்சாவுக்கு மூவ் ஆகுறான். அவன் கஞ்சா அடித்து கூட எனக்கு போதையில் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்கலைங்கிறவன் சிந்தட்டிக் ட்ரக்குக்கு போகிறான். இப்படி தான் வந்து அந்த அடுக்கு நிலைகள் வந்து ப்ரொமோஷனில் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதில் வந்து சீமான் செஞ்சதை வந்து ஏன் விஜய் அவர்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடாதுன்னு நான் நேற்று பேட்டியில் கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி போதையில் இருக்கிறவனை அவனை மேலே போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காமல் அந்த போதையிலிருந்து கீழ் நோக்கி படிநிலையில் தானே கொண்டு வரணும் அரசாங்கம். அப்போ சீமான் சொன்ன மாதிரி நீங்கள் கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இங்கே டாஸ்மாகை மூடுங்க. அப்போ டாஸ்மாகை மூடிட்டா உடனே கள்ளச்சாராயம் உள்ளார வந்துடும், பெரிய பிரச்சனைகளாக இருக்கும்போது அடுத்த நிலையில்
அதற்கு கீழான போதை சமாச்சாரத்தை கொடுங்க. இது சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, கள்ளு கடை திறக்கப்படும். நம்ம அப்பயே பேசியிருந்தோம், கல்லுக்கு தடையும் வேண்டாம், கடையும் வேண்டாம். ஏன்னா அப்போ அதுலேயும் வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு ஐயா கல்லிறக்க இயக்கம் நல்லசாமி அவர்களே பேசியிருக்காரு. கல்லுக்கு தடையும் வேண்டாம், கடையும் வேண்டாம், நீங்கள் அவங்கவுங்க அந்தந்த காட்டில் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, அதை போய் பண்ணட்டும். அதனால் வந்து கிராம பொருளாதாரங்கள், விவசாய சார்ந்த பொருளாதாரங்கள் பெரிய அளவுக்கு உண்டு பண்ணும். அதே மாதிரி ஒத்த பனை மரத்து கல்லுங்கிறது வந்து சில பேர்த்துக்கு உடம்புக்கு நல்லதாகவும் இருக்குன்றாங்க. அதனால் நீங்கள் ஒரு கடையை போடும்போது எல்லாத்தையும் கலக்கும் போது அதனுடைய மகத்துவமும் குறையும். அதனாலலாம் வந்து நீங்கள் அப்படிங்கிறத நல்லசாமி சொன்னார். ஆனால் சீமான் அவர்கள் சொன்னது கல்லு கடை கொண்டு வருவோம்னு சொன்னார். நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய போதை சமுதாயத்தை, சீரழிஞ்சிட்டு இருக்கிற சமுதாயத்தை நீங்கள் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு வரணும். அதில் முன்னோக்கி அவங்கள தள்ளக்கூடாது. அதில் நமக்கு உயர்வு வராது, தாழ்வு தான். இதில் இந்த போதை பழக்கத்தில் எவ்வளோ தாழ்ந்து போலமோ அவ்வளோ உயர்வு. அப்போ அந்த மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தா கூட அது இன்னொரு கட்சியினுடைய வாக்குறுதின்னு பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள், ஆண்ட கட்சிகளினுடைய நல்ல திட்டங்கள் தொடரும்னு சொல்லியிருக்காரு. அது விஜய் அவர்களுடைய பெருந்தன்மை. நம்ம இப்பயே பார்த்தோம், அம்மா உணவகத்துலலாம் போய் அமைச்சர் பெருமக்கள் வந்து பெரிய அளவுக்கு ரிவ்யூ மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து அங்கே அதெல்லாம் போய் குவாலிட்டியெல்லாம் எக்ஸாமின் பண்ணி கரெக்டாக பண்ணணுங்கிறலாம் பண்ணுறாங்க, பாராட்டுக்குரியது. அதை மாதிரி ஆண்டவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் நல்ல திட்டங்களை கண்டினியூ பண்ணும்போது ஆளாத இருந்த நாம் தமிழர் கட்சி அவங்க கொடுத்த வாக்குறுதியில் இந்த கல்லை ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசியிருக்கேன். அப்போ நீங்கள் அந்த போதைக்கு உடனே வந்து இதை கண்டினியூ பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைக்காதீங்க. அந்த டாஸ்மாகை இழுத்து மூடினீங்கன்னாவே இன்றைக்கி அதில் வரக்கூடிய வருமானம் 50,000 கோடி. 50,000 கோடிங்கிறது வரக்கூடிய வருவாய். அதுக்கு மேலே காசை போட்டு தான் அவங்க குடிக்கிறான். சற்று ஏறக்குறைய 1.5-2 லட்சம் கோடிக்கு பக்கமாக குடித்தாங்கன்னா தான் அவங்க வந்து இந்த வருவாய் வருங்கிற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டாஸ்மாகை இழுத்து மூடினீங்கன்னாவே மக்கள்கிட்ட நீங்கள் வேறு எந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலைனாலும் அதை பற்றி அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய விடிவை இந்த இந்த டாஸ்மாகை இழுத்து மூடுறது யாருங்கிறது தான் இன்றைக்கி பூனைக்கு யார் மணி கட்டுறங்கிறது தான் பிரச்சனை. இதில் விஜய் அவர்களுக்கு நமக்கு என்ன பாராட்டுனா 717 கடைகளை வந்து அவர் வந்து 2 வாரத்துக்குள்ள மூடணும்னு ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்காரு. பள்ளிகளுக்கு அருகாமையில், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல, தெய்வ நிலையங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் அந்த மூடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒட்டுமொத்த கடையும் கூட சாத்துங்க, கல்லுக்கு வந்து உள்ளார கொண்டு வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். அதை வந்து நீங்கள் நியாயப்படுத்த வேண்டியதில்லை. அப்போ இன்றைக்கி வந்து பல ஊழல்கள், பல சமூக குற்றங்கள் டாஸ்மாகை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் வந்து கல் மட்டும் போதைப் பொருள் இல்லையான்னு கேட்கலாம். இப்போ கல்லுக்கு வந்து இப்போ நீங்கள் டாஸ்மாகில் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 250 மில்லி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு 5 லிட்டர் குடிச்சிங்கன்னா கூட அந்த போதை கிடைக்காதீங்க. அது குடிக்க முடியாது அவ்வளோ. அப்போ அவன் ஒழுங்குற அளவுக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வயிறு கேப் இருக்காது. அவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி தான் உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் குறைக்க முடியும். அப்போ அதை வந்து சீமான் அவர்கள் அந்த திட்டத்தை சொல்லியிருக்கும் போது நீங்கள் ஏன் அதை வந்து கன்சிடர் பண்ணி செய்யக்கூடாதுங்கிறது உங்கள் மூலியமாகவும் நான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நம்மளுடைய வேண்டுகோளாக வைக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய கொடுத்த வாக்குறுதிகளை பூரா இன்றைக்கி மக்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழகம் இருக்கக்கூடிய நிதிநிலை நெருக்கடியில் அவங்க சொன்னதை பூரா முழுசாக பண்ண முடியாது. அப்போது நீங்கள் இருக்கிறத வச்சு என்ன சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. அப்போது இந்த டாஸ்மாக நீங்கள் இழுத்து மூடுங்க. அதுக்கு பதிலாக இந்த சீமான் அவர்கள் அவங்க இதில் சொன்ன மாதிரி கல்லுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு விவசாயிகள் பலன் பெறுவாங்க. நீங்கள் இன்றைக்கி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறதுல வந்து நீங்கள் காமிக்கிற அக்கறையை விட விவசாயிகளுடைய வருமானம் அதிகமாச்சுன்னா சரண்ராஜ், நீங்கள் கடனையே தள்ளுபடி வேண்டியதில்லை. ஏன் தள்ளுபடி பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது? அவங்க கடன் கட்ட முடியாத அளவுக்கு விவசாயிகளுக்கு வருமானம் குறைவாக இருக்கிறனால. இன்னைக்கு யாராவது கார் வாங்குறது கடன் வாங்கினா தள்ளுபடி பண்ணுறோமா? இல்லை. அப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த விவசாய சார்ந்த தொழிலில் அவங்கள சம்பாதிக்கிறதுக்கு வழிமுறை பண்ணி கொடுங்க. நியாயமான முறையில், நேர்மையான முறையில். இது வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் தானே பனம்பால், தென்னம்பாலுங்கிறது. இது ஒன்றும் சிந்தட்டிக் கெமிக்கல் ட்ரக்கு கிடையாதுல்ல. அப்போது நீங்கள் இதை பண்ணும்போது என்ன ஆகுனா, விவசாயிகள் உங்கள் மேலே பெரிய மரியாதை ஏற்படும். பரவாயில்ல, இந்த மாதிரி நமக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னது பண்ணலன்னா கூட, முழுமையாக பண்ணலன்னா கூட நமக்கு கல்லுக்கு இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அதனால் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அந்த வருமானம் தள்ளுபடி பண்ணுறதை விடவே நீங்கள் அதிகமாக எடுக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா. அதை நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னாவே இந்த பிரச்சனைகளை ஈஸியாக நீங்கள் சமாளிக்கலாம். இன்னும் வேறு சில மகளிர்கிட்ட இந்த டாஸ்மாக் இழுத்தும் போது ஏகோபித்த வரவு கிடைக்கும்.
அப்போ நீங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம்னு சொல்கிறது கூட நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே போனீங்கன்னா கூட அந்த மகளிருக்கும் உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். ஏன்னா இன்னைக்கு அந்த டாஸ்மாகை சாத்தும் போது அரசாங்கத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50,000 கோடி வருமானம்னா மக்கள் செலவழிக்கிறது 1 to 2 லட்சம் கோடி செலவு பண்ணி தனி மனிதனா மினிமம் ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் செலவு. அப்போ அந்த பணம் பூரா அந்த மகளிருக்கு அந்த குடும்பத்துக்காக அந்த செலவு போய் சேருது. நீங்க இன்னைக்கு டாஸ்மாக்ல போய் செலவு பண்ற அளவுக்கு நீங்க கல்ல குடிச்சிட முடியுமா? வயிறு இடம் கொடுக்காதே. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மனிதன் வந்து டாஸ்மாக்ல கொண்டு வந்து அதை சீரழிக்கிற காசை வீட்டுக்காக போய் சேரும்போது அந்த பெண்மணிகள் கிட்ட அந்த காசு புழங்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகள் நல்ல வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அவங்க சம்பாதிக்கிற காசை அவங்க வச்சு மேலே கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து 2,500 ரூபா கொடுத்து தான் அந்த குடும்பம் பிழைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இதை மகளிர்கள் புரிஞ்சுப்பாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நிச்சயமா. அப்போ அதுக்கு உங்களால் நீங்கள் கொடுக்கறத செய்ய முடியலன்னா கூட இந்த மாதிரி சில சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு வாங்க. அப்போ இது மக்கள்கிட்ட உங்களுக்கு மேலே எதிர்கட்சிகள் என்னதான் வந்து விமர்சனங்கள் வச்சாலும் மக்கள்கிட்ட நீங்கள் நம்பிக்கை பெறுவீங்கிறது என்னுடைய பார்வையாக இன்றைய தமிழக வெற்றி கழக அரசாங்கத்துக்கு நான் முன்வைக்கிறேன். குறிப்பாக சார், இப்போது நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ தாவேகா புதிய அரசாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நாட்களில் வந்து 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு. தாவேகா எப்படி இதை சமாளிக்க போகிறாங்கன்றது இப்போ கேள்வியாக இருக்குது. ஒரு புதிய அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுவதில் கொஞ்சம் குழப்பங்கள் நீடிக்குது. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறதான், மழை விட்டாலும் தூவானம் விடாதுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இந்த கடந்த 5 வருஷ ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறையா பேசிட்டோம். எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்குதுங்கிறத பூரா எல்லா எதிர்க்கட்சிகளும், இப்போ இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை பேசாத பேச்சே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு புயல் அடிச்சுட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நேத்தோட புயல் கடந்துருக்கு, இன்னைக்கு காலையில் ஊர் சுத்தமாக இருக்குமா? புயல் தான் கடந்து போச்சே, ஊர் சுத்தமாக இருக்கணும்ல. சுனாமி அடிக்குது, நேத்தோட சுனாமி முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஊர் சுத்தமாயிருமா? அடுத்த நாளே ஆகாது. அப்போ அந்த மாதிரி 5 வருஷமாக இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த சட்டம் ஒழுங்குங்கிற சீர்கட்ட சுனாமி, போதை கலாச்சாரங்கிற சுனாமி, பெண்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அந்த சுனாமி அடிச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் வந்து பத்துன்னு இப்போ வந்து திமுக காரங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு என்ன சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து இது என்ன இது இப்படி இருக்குதே நாடு, தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு. இந்த கோமாளி படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 வருஷம் கழிச்சு அவர் வந்து கோமாவில் போயிட்டு திடீர்னு வந்து என்ன இன்னும் ரஜினி வந்து கட்சி ஆரம்பித்து சீஃப் மினிஸ்டர் ஆகலையாங்கிற மாதிரி கேட்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த கடந்த 5 வருஷம் எங்கேயாவது திமுக காரங்க அத்தனை பொதுமக்களும் கட்சிக்காரங்களும் பூரா இந்த சட்டம் ஒழுங்கு, சிறுமிகள் பாலியல் வன்புணர்வு, முதியோர்கள் வரைக்கும் 2 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் பாட்டி வரைக்கும் வித்தியாசம் இல்லாமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீரழிவு பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. போதை கலாச்சாரம், கஞ்சா குறிப்பாக இவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போதெல்லாம் அம்மையார் கனிமொழிகள் எங்கேயாவது பேசினாங்களா? இல்லை, இப்போ ட்விட்டில் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே காலையில் எந்திரிச்ச உடனே அப்போ எவ்வளோ இந்த கடந்த 5 வருஷமா கோமாவில் இருந்தீங்களா எல்லாரும்? உதயநிதி வெடிகாலில் 10 மணிக்கெல்லாம் ட்விட் போடுறாரு. அப்போ இது கடந்த 5 வருஷமா என்ன இருந்தீங்க? அப்போது இன்னைக்கு வர அரசாங்கத்துக்கு வந்து நமக்கு பார்க்குறது என்னன்னா, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு தான் பார்க்குறோம். உடனே வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க சொன்னதே என்ன சரண்ராஜ், நாங்கள் வந்து திராவிட மாடல் 1.0 தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமான மாடல், திராவிட மாடல் 2.0. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான திராவிட மாடலை வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வரீங்க. இந்த 12 நாளில் தமிழ்நாடு சீர்கெட்டு போயிருமா? அப்போ உங்களுடைய சீர்மிகு ஆட்சியினுடைய ஆயுட்காலம் வெறும் 12 நாள் தானா? நான் கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? புரியுது. அப்போ அந்த 12 நாளைக்குள்ளார அப்போ இன்னைக்கு வந்து குற்றம் பண்ணவன் பூரா இந்த 12 நாளில் புதுசாக வந்து நானோதயமாக இருந்தவன் நல்லவனாக இருக்கிறவன் பூரா கெட்டு போய் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கானா? இப்போ இதில் நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது நம்ம முக்கியம். டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 23ஆம் தேதி அந்த ப்ரெஸ் நோட் வருது. அதில் அவங்க சொல்கிறது இது வரைக்கும் 15,349 ரவுடிகளை வந்து அவங்க என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதில் 12,650 பேர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ், 2,699 பேர் நான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். இவங்கள இந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க.
அதில் 3246 ரவுடிகளை வந்து ஃபர்தராக வெரிஃபிகேஷன் என்கொயரிக்காக அவங்கள வந்து டிடைன் செய்யப்படுறாங்க. அதில் 844 பேர் வந்து ரிமாண்ட் செய்யப்படுறாங்க. ஏற்கனவே இருந்த வழக்குகள் சட்டத்தின் பிரகாரம் இவங்க வெளியே இருக்கக்கூடாத ஆட்கள், இவங்க உள்ளார இருக்கணும்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது 294 என்டிபிஎஸ் கேஸ் ஃபைல் ஆகுது. என்டிபிஎஸ்னால் உங்களுக்கு தெரியும், நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ், போதைப்பொருள் தடுப்பு வழக்கில் வந்து 294 வழக்குகள் பதியப்படுது. அதில் 419 குற்றவாளிகள் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 267.25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 2476 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. என்ன ஆட்சிக்கு வந்து 12 நாள். அப்போ இது அவங்க எடுத்த துரிதமான நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். அடுத்தது இது வெறும் குற்றவாளிகள், வெளியே இருக்கிற குற்றவாளிகள் ரவுடிகளை மட்டும் இல்லை, காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தேவக்கோட்டையில் உங்களுக்கு தெரியும், அந்த பெண் வந்து ஒரு பாலியல் பிரச்சனையாகி அவங்க கேஸ் கொடுக்கும்போது அதை அலட்சியப்படுத்தி அவங்க பெரிய அளவுக்கு போலீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தது. சின்ன 12ஆம் வகுப்பு மாணவி விஷயத்தில் அதில் 5 போலீஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 2 பேர் இன்ஸ்பெக்டர். தர்மபுரியில் ஹைவேயில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்காக லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்த்த 3 போலீஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் ஸ்பெஷல் எஸ்ஐ, மீதி 2 பேர் ஹெட் கான்ஸ்டபிள். திருவொற்றியூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லீகல் லிக்கர் சேல்ஸ் மற்ற கடையிலலாம் நீங்கள் அனுமதிக்கப்படத்துலேருந்து மற்ற இடத்துலையும் சேர்த்து விற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கடையை முன்னா சந்து கடைகளில் பூரா விற்காடுறாங்க அனுமதி இல்லாமல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அது நடவடிக்கை சரியாக எடுக்காதனால இந்த திருவொற்றியூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். சென்னை பிரிசன் எஸ்காட் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இருக்காங்க, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வந்து நீங்கள் வெளியே கூப்பிட்டு போகும்போது ஒரு கைதியை மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வராமல் ஒரு விஐபியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த போலீஸ், இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இல்லை, ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்கிட்ட காசை வாங்கிட்டு அவருக்கு வந்து ராஜ மரியாதை உபசரிப்பு பண்ணிட்டு இருந்தால் அதில் 3 போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு வந்து இங்கே குறைபாடுகளை வந்து இங்கே அந்த நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம பாராட்டணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 12/3/2026 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் அப்போ இருந்த ஹோம் செக்ரட்டரி தீரஜ்குமார் ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறார். அவர் என்ன கொடுக்குறாருன்னா 2021 1597 கொலைகள் நடந்த தமிழகத்தில் 2025 முடிவில் 5 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 1461 தான் குறைஞ்சிருக்கு. அதாவது 4 வருஷத்தில் வெறும் 136 கொலைகள் தான் குறைஞ்சிருக்கு. ரேப் கேசஸ் பார்த்தீங்கன்னா 2021 422, 2025 அது 401 குறையுது. அதாவது வெறும் 4 வருஷத்தில் 21 ரேப் கேசஸ் தான் குறைஞ்சிருக்கு. இது யார் கொடுத்துருக்கிறது? ஹோம் செக்ரட்டரி அப்போ இருந்த தீரஜ்குமாருங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்போ 4 வருஷத்தில் 136 கொலைகள் 21 ரேப்பை தான் நீங்கள் தடுத்துருக்கிறீங்க போன ஆட்சியில். அப்போ இன்னைக்கு வந்து இந்த அந்த அளவுக்கு கரை புரண்டோடி இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நான் சொன்ன மாதிரி சுனாமி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு தாவேக்கா வந்து 12 நாளில் எல்லாத்தையும் மொழிக்கு ஊரை சுத்தம் பண்ணிட முடியும்னு எதிர்பார்க்கறது நியாயமான எதிர்பார்ப்பா சரண்ராஜ்? ஆனால் சார் இதில் ஒரு சாமானியனான ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போது தாவேக்கா இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்க வந்து எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஓகே ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாவேக்கா மீது வந்து ஒரு மக்கள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வந்து வைக்கும்போது அவங்க வைக்கக்கூடிய ஈஸியான பதிலடி என்ன வர, ஏன் போன ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது தப்பு. நான் அதனால தான் சொல்றேன் கேட்க, அது கொஞ்சம் அது வந்து தப்பு. போன ஆட்சியில் என்ன பண்ணாங்கிறது கேட்கறத விட இந்த ஆட்சியில் போன ஆட்சியை எப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சிறுமி பாலியல் பிரச்சனை இப்போ நடந்ததையும் எடுத்துக்கங்க. அண்ணா நகரில் இதே சிறுமி பாலியல் பிரச்சனை, இது 2க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு வந்து அண்ணா நகர் பாலியல் குற்றத்தில் எந்த அளவுக்கு தமிழக அரசாங்கமே அதை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா, சிபிஐ என்கொயரிக்கு போகக்கூடாதுன்னு. அப்போ இன்னைக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் நடந்த அந்த சிறுமி பிரச்சனைக்கு 5 தனிப்படை அமைச்சு 250 சிசிடிவி கேமராவை வந்து அவங்க ஆராய்ஞ்சு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி 2 பேர் பிடிச்சிருக்காங்களா இல்லையா? நிச்சயமா. அப்போ நாங்கள் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுங்க, நியாயம். போன ஆட்சியில் நடக்கலையா, இந்த ஆட்சியில் நடக்குங்கிறது சரியான பதில் இல்லை. இப்போ நான் கூட இந்த பட்டியலை போட்டது எதுக்காகன்னா 12 நாளில் இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியுது. நீங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறீங்க, வாழ்த்துக்கள், தாவேக அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள். ஆனாலும் இன்னைக்கு கரபோடி இருக்கிறது வந்து 5 வருஷம் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது. அப்போ இந்த 100 கிலோமீட்டர் வேகம் ஓட்டம் பத்தாது, இன்னும் 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுங்க, இன்னும் 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை.
ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சரடாஜ்.